வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். விக்ஷித் பாரதத்தை உருவாக்க அறிவியலை பயன்படுத்த வேண்டும். பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. உயிரை கொடுத்தேனும் தமிழை காப்போம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மடல். தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் தேவை உள்ளது. ஆளுநர் ஆர்.என்.ரவி எக்ஸ் தளத்தில் பதிவு. அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும். எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இன்று மாலை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராவேன். நாம் தமிழர் சீமான் பேட்டி. சாம்பியன்ஸ் டிராபி ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். விக்ஷித் பாரதத்தை உருவாக்க அறிவியலை பயன்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். தேசிய அறிவியல் நாள் இந்தியாவில் பிப்ரவரி 28ஆம் தேதி ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அறிவியல் ஆர்வமுள்ளவர்களுக்கு, குறிப்பாக நமது இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு தேசிய அறிவியல் தின வாழ்த்துக்கள் என்றும், அறிவியல் மற்றும் புதுமைகளை தொடர்ந்து பிரபலப்படுத்துவோம் என்றும், மேலும் ஒரு விக்ஷித் பாரதத்தை உருவாக்க அறிவியலை பயன்படுத்துவோம் என்றார். இந்த மாதம் மன் கி பாத் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் ஏதேனும் ஒரு அறிவியல் செயல்பாட்டில் பங்கேற்கும் ஒரு விஞ்ஞானியாக ஒரு நாள் பற்றி பேசியதாக அவர் கூறினார். தமிழுக்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போராடுவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது பிறந்தநாளையொட்டி வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு தன்னோடு உயிர் பிரச்சனையான மொழிபெயரையும் உரிமை பிரச்சனையான தொகுதி மறுசீரமைப்பையும் எதிர்க்கிறது என்றும், மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றில் மத்திய பாஜக அரசின் உண்மையான நோக்கத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றார். மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட பாஜக அரசின் நோக்கத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். இன்று மாலை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக உள்ளதாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தர்மபுரியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், எத்தனை வழக்குகள் போட்டாலும் அஞ்சுபவன் நான் அல்ல, எல்லா வழக்குகளையும் எதிர்கொள்ள தயார் என்றார். சம்மன் நான் படிப்பதற்கா, நாட்டு மக்கள் படிப்பதற்கா? வீட்டில் நான் இல்லாதது தெரிந்தும் சம்மனை ஒட்டி சென்றது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் பல ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்ட திமுக கட்சி ஓட்டு மனம் கொடுக்காமல் தேர்தலை சந்திக்க தயாரா என்றும், 234 தொகுதிகளிலும் திமுக வேட்பாளரை போட முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இன்று மாலை 6 மணிக்கு மேல் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக உள்ளதாக அவர் கூறினார். மும்பையில் 57 மாடிகள் கொண்ட கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பரபரப்பு ஏற்பட்டது. மும்பையில் பைக்குள்ளா பகுதியில் 57 மாடிகள் கொண்ட குடியிருப்பு கட்டிடம் ஒன்று அமைந்துள்ளது. இந்த குடியிருப்பு கட்டிடத்தில் பலரும் வசித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று அடுக்குமாடி கட்டிடத்தின் 42வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அங்கு வசித்து வந்தவர்கள் அங்கிருந்து அவசரமாக வெளியேறினர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நெருப்பை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் அங்கு வசிக்கும் மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் தேவை உள்ளது என்று ஆளுநர் ஆர்.என்.ரவி தெரிவித்துள்ளார். தென் தமிழ்நாட்டை சேர்ந்த கல்வி, வணிகம், சுகாதாரம், விருந்தோம்பல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த பெருவாரியான உள்ளூர் தலைவர்கள் மற்றும் பல்வேறு கல்வி நிறுவனங்களின் மாணவர்களுடன் ஆளுநர் ஆர்.என்.ரவி கலந்துரையாற்றினார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், தமிழ்நாடு அரசின் இருமொழி கொள்கையால் தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளை இழந்தவர்களாக உணர்வதாகவும், ஹிந்தியை எதிர்ப்போம் என எந்த தென் மாநில மொழியையும் கூட படிக்க இளைஞர்கள் அனுமதிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் தேவை உள்ளதாக அவர் கூறினார். சம்மனை கிழிக்க சொன்னது நான் தான், முடிந்தால் என்னை கைது செய்யட்டும் என சீமான் மனைவி கயல்விழி தெரிவித்துள்ளார். நடிகை விஜயலட்சுமி பாலியல் புகாரில் விசாரணைக்கு சீமான் நேற்று ஆஜராகாததால் அவரது வீட்டு முன்பு போலீசார் நேற்று மீண்டும் சம்மனை ஒட்டினர். அதை ஊழியர் கிழித்ததால் கைது செய்ய வந்த இன்ஸ்பெக்டரை காவலாளி தாக்கியதோடு துப்பாக்கியால் சுட முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சம்மனை இங்கே ஒட்டி செல்லவும் என்றும் சீமான் வீட்டில் பெயர் பலகை வைக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் சீமான் வீட்டில் நடந்தது என்ன என்று அவரது மனைவி கயல்விழி விளக்கம் அளித்தார்.
போலீசார் ஒட்டி சென்ற சம்மனை நான் தான் கிழிக்க சொன்னேன், முடிந்தால் என்னை கைது செய்யட்டும் என்றும், வீட்டு பாதுகாவலர் அமல்ராஜ் மீது எந்த தவறும் இல்லை, போலீசார் திட்டமிட்டே கைது செய்து உள்ளதாக அவர் கூறினார். நடிகை வழக்கில் ஏற்கனவே 3.5 மணி நேரம் விசாரணைக்கு சீமான் ஒத்துழைத்ததாகவும், மன ரீதியாக துன்புறுத்த காவல்துறை திட்டமிட்டு இதனை செய்து உள்ளதாக அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சிறையை கண்டு எங்களுக்கு பயமில்லை என்றும், தன் மீதான வழக்குகளை சீமான் சட்டப்படி சந்திப்பார் என்றும் கூறினார். நான் வெளியே பாக்குறேன், தம்பி இது மாதிரி சொல்றாரு, ஒட்டிட்டாங்க நீனா. அப்புறம் பிரஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு எனக்கு ரொம்ப அன்ஈசியா இருந்தது அவங்க முன்னாடி வர்றதுக்கு. நான் அது நைட் ட்ரெஸ்ல இருந்தேன், நான் வெளியே வரல. சரி தம்பியை தான் கிளிங்க தம்பி, இல்ல போலீஸ் போகணும், போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் கிளிக்க சொன்னேன். நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை. நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் அது உள்ள உட்காந்து, அது 2 கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த தேதியை பார்த்துட்டு அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு, அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் நான் எனக்கு தெரியல நடந்தது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த கேட்டுக்கு உள்ளதான், அது கேட்டுக்குள்ள நடந்தது. நான் அங்கிருந்து உட்காந்து பார்க்கும்போது கேட்டு திறந்தது மட்டும் கேட்டுச்சு. பார்த்தேன் நானு. எடுத்த உடனே ஒரு பிரவீனோட சத்தம், என்ன நீ தள்ளுறியான்னு ஒரே சத்தம். எனக்கு நான் இது சுத்தமா நாங்க எதிர்பார்க்கல. சம்மன் கொடுத்தாங்க, நாங்க சம்மனை எடுத்து வச்சு நாங்க படிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நான் சுத்தமா அதை எதிர்பார்க்கல. மக்களவையில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறைந்துவிடக் கூடாது என்பதுதான் எங்களது தலையாய கோரிக்கை என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை கீழே 2ஆம் வீதியில் உள்ள இல்லத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலே 7.3 லட்சம் மக்கள் கொண்ட ஒரு நாடாளுமன்றத்துக்கு மக்கள் தொகை நிர்ணயிக்கப்பட்டு மொத்தமாக 494 தொகுதிகள் அன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு தொகுதி சீரமைப்பின்படி கொண்டு வரப்பட்டன. 1961ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை 522 தொகுதிகளாக உயர்த்தப்பட்டு தொகுதிகளுக்கு 8.4 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று கொண்டு வரப்பட்டது. 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 10.1 லட்சம் மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று மொத்தமாக 543 சட்டமன்ற தொகுதிகள் கொண்டு வரப்பட்டன. மொழிக்கு ஒரு கூறு என்றால் உயிரை கொடுக்கும் கூட்டம் தமிழ்நாட்டில் உள்ளதாக மயிலாடுதுறையில் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 72வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் மங்கை நல்லூர் பகுதியில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் மங்கை சங்கர் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரும் மாநில கலவை குழு தலைவருமான திருச்சி சிவா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள்தான் இன்று உலக அரங்கில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகின்றனர். நாங்கள் எந்த மொழியையும் வெறுப்பவர்கள் அல்ல என்றும், மொழிக்கு ஒரு ஊர் என்றால் உயிரை கொடுக்கும் கூட்டம் தமிழ்நாட்டில் உள்ளதாக அவர் கூறினார். பிரதமர் என்னை பார்த்தபோது ரொம்ப பரவசமாக, நீங்கள் தமிழில் படித்த போது ஏற்பட்ட அந்த உற்சாகம் எனக்கு குஜராத்தியில் படித்த போது இருந்தது என்றார். அதனால் தான் சொல்கிறோம், எல்லா மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக மாற்றுங்கள் என்று. ஏன் இந்த இந்தியையே பிடிக்க வேண்டும் என்று தோளில் தட்டி போய் வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார். அடுத்து அவர் செய்வது, கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னால் முன்வரிசையில் இருக்கிற தலைவர்களை பார்த்து கொண்டே வருவார். வருகிற போது நமஸ்கார் நமஸ்கார் என்பார். என்னிடம் வருகிற போது சிவா வணக்கம் என்பார். பயம் என்று சொல்ல மாட்டேன், அது ஒரு பண்பு. இவர்களிடம் தமிழில் தான் பேச வேண்டும் என்று அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் அல்லவா. நான் பதிலுக்கு குஜராத்தியில் அவரிடம் நலமா என்று கேட்பேன். அந்த வார்த்தையை கற்று வச்சு ஆக அவருக்கு உற்சாகமாகிறது. எதற்காக என்றால், நான் இன்னொரு மொழியை வெறுக்கிறவன் அல்ல, ஆனால் என் மொழிக்கு ஊர் என்று சொன்னால் உயிரையும் தர தயாராக இருக்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. காரைக்காலில் 30 கோடி ரூபாய் செலவில் ஊழியர் குடியிருப்பை மத்திய அமைச்சர் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழக என்ஐடி கல்லூரியில் 15வது நிறுவன தின விழா கொண்டாடப்பட்டது. அத்துடன் சுமார் 30 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஊழியர் குடியிருப்பு மற்றும் 1,09,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள ஆய்வகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தலைமை விருந்தினராக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் சுகந்த மசூர்தார் பங்கேற்று ஊழியர் குடியிருப்பு மற்றும் ஆய்வகத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான என்ஐடி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
விஜய் இன்னும் நடிகராகத்தான் இருக்கிறாரே தவிர இன்னும் தலைவர் ஆகவில்லை என்று தாம்பரத்தில் நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார். சென்னை தாம்பரம் சண்முகம் சாலையில் வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் மனிதநேய மக்கள் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாமக மாநில துணை செயலாளர் தாம்பரம் யாக்பூர் மற்றும் திராவிட சிந்தனை பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் கண்டன உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாஞ்சில், இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, ஒரு பன்முக தன்மை உள்ள நாடு, ஜனநாயகம் செழித்து கொழித்து வளர்ந்த நாடு. இந்த நாட்டில் இஸ்லாமிய வெறுப்பு என்று சொல்லக்கூடிய மூலதனத்தை வைத்துக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது அறிவிக்கப்படாத போரை நடத்தி கொண்டிருக்கிறது பிஜேபி கட்சி. எங்கெல்லாம் நடக்கிறது, எப்போதெல்லாம் நடந்தது என்பதற்கான விவரங்கள் எல்லாம் என்னை போன்றவர்களிடம் இருக்கிறது. ஆகவே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கிற திமிரில், ஆணவத்தில் கோடிக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்களினுடைய நெஞ்சில் ஒரு நிலநடுக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இது ஆரோக்கியமல்ல. வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை நாஞ்சில் சம்பத் கேட்டுக்கொள்கிறேன். கோவை அருகே கணவர் இறங்கியதாக எண்ணி பேருந்தில் இருந்து குதித்த மனைவியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் அட்டப்பாடியை சேர்ந்தவர் மருதன் மஞ்சு தம்பதி. இவர்களது குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் பெற கோவை வந்துள்ளனர். பின்னர் வேறொரு பேருந்து மூலம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்தனர். பேருந்து ஆட்சியர் அலுவலக புதிய நுழைவு வாயில் அருகே வந்தபோது மஞ்சு திடீரென்று ஓடும் பேருந்தில் இருந்து கீழே குதித்துள்ளார். இதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பயணிகள் மற்றும் அந்த வழியாக சென்றவர்கள் அவரை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விசாரணையில் கணவர் இறங்கியதாக எண்ணி மஞ்சு பேருந்தில் இருந்து கீழே குதித்ததாக தெரிகிறது. இது குறித்து பந்தய சாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மார்ச் 18ஆம் தேதி மத்திய நீர்வள அமைச்சக ஆலோசனை கூட்டத்தில் காவிரி நீர் மேலாண்மை பற்றிய முக்கிய தீர்ப்புகள் எடுக்கப்படும் என மத்திய இணை அமைச்சர் சோமண்ணா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் மத்திய ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் சோமண்ணா பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது மத்திய இணை அமைச்சருக்கு புதுச்சேரி மாநில அமைச்சர் திரு முருகன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணை அமைச்சர், மார்ச் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள மத்திய நீர்வள அமைச்சக ஆலோசனை கூட்டத்தில் காவிரி நீர் மேலாண்மை பற்றிய முக்கிய தீர்ப்புகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஆலங்குடியில் அரசுக்கு அரிசி ஏற்றி வந்த லாரியை திருடி சென்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டையில் இருந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு 450 மூட்டைகள் அரிசியை ஏற்றி சென்ற ஓட்டுநர் முத்துக்குமாரசுவாமி ஆலங்குடியில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக குடோனில் கடந்த 14ஆம் தேதி இறக்கிவிட்டு லாரியை குடோனுக்கு வெளியில் நிறுத்தியுள்ளார். பின்னர் ஓட்டுநர் சாவியை வண்டியிலேயே வைத்துவிட்டு வெளியே சென்றுவிட்டு மீண்டும் வந்து பார்த்தபோது லாரி காணாமல் போனது தெரிய வந்தது. இது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் ஆலங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் அந்த லாரியை கரூர் ஆலமருதுப்பட்டியை சேர்ந்த தாமோதரன், ஆலங்குடி கண்ணகி தெருவை சேர்ந்த விக்ரமாதித்தன் ஆகிய இருவரும் திருடி சென்று வண்டியின் நம்பர் பிளேட்டுகள் மற்றும் பெயரை மாற்றிவிட்டு கரூரில் ஓட்டி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து லாரியை மீட்ட போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருச்சி பாலக்கரையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து திருச்சி பாலக்கரை ரவுண்டானாவில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் முகமது ராஜா தலைமையில் நடைபெற்றது. கண்டன உரையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில பொருளாளர் இப்ராஹிம் உள்ளிட்டோர் வழங்கினர். ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசை கண்டித்தும் வக்ஃப் சட்டத்தை கொண்டு வருவதை கண்டித்தும் 500க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷமிட்டனர்.
புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஆகவே இந்த சட்ட திருத்தத்தை உடனே திரும்ப பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். அதை வலியுறுத்தி தான் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். இன்றைக்கு பாசிசமா பாயாசமா என்று கேட்கிறார் தவேகனுடைய தலைவர் விஜய் அவர்கள். இந்த பாசிசத்தை கண்டிக்காமல், இந்த பாசிசத்துக்கு எதிராக போராடாமல் அவர் கள்ள மௌனம் காப்பது பாஜகவோட ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங்கோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதேபோல் நாத்தாக்காவுடைய தலைவர் சீமானும் பாஜகவினுடைய ஒரு கிளை அமைப்பாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு இன்றைக்கு அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு சங் பரிவார அமைப்புடைய கிளை அமைப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஆகவே இன்றைய சூழலில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த வக்பு வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்பதான் ஒற்றை கோரிக்கை. அதை நோக்கி நாங்கள் போராடுகிறோம். குடியாத்தம் நகர திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் தலைமை கழக பேச்சாளர்கள் புவியரசி, பாரி, கோட்டீஸ்வரன், நகர துணை செயலாளர் ஜம்புலிகம் உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். கோவை அருகே தனியார் பேருந்தில் மூத்தாட்டியிடம் இருந்து 3 பவன் தங்க சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை காந்திபுரத்தில் இருந்து 100 அடி சாலையில் உள்ள கற்பகம் காம்ப்ளெக்ஸ் பேருந்து நிலையத்திற்கு தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தில் பயணித்த பெண் ஒருவர் மூதாட்டியிடம் சங்கிலியை பறித்ததாக கூறப்படுகிறது. மூதாட்டி அதிர்ச்சியில் கூச்சலிட்டதை அடுத்து பேருந்தில் இருந்த சக பயணிகள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் போலீசார் திருடர்களை கண்டுபிடித்து தன்னுடைய சங்கிலியை மீட்டு தர வேண்டும் என மூதாட்டி கோரிக்கை விடுத்துள்ளார். குடியாத்தம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மத்திய அரசை கண்டித்து சித்தூர் கேட் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் நிசாமுதீன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் தலைமை நிர்வாகி தைமியா கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்டவை குறித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார். இதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் நாடாளுமன்ற செயலாளர் செல்லப்பாண்டியன், மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆலியார் சுல்தான், திமுக செயலாளர் ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த கத்தாளம்பட்டு கிராமத்தில் உள்ள எல்லை காளியம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. அம்மனுக்கு பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் சிவன் படை வீதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இருந்து சிங்க வாகனத்தில் அம்மன் புறப்பட்டு வாலாஜாபாத் மயானத்துக்கு சென்று மயான கொள்ளை நிகழ்வானது நடைபெற்றது. இதில் மயானத்துக்கு சென்று பொதுமக்கள் முன்னோர்களுக்கு இனிப்பு, காரம், பழம் வகைகள் படையில் இட்டு கற்பூரம் ஏற்றி தரிசனம் செய்து வணங்கினர். வேலூரில் பாலாற்றுக்கரையில் மயான கொள்ளை திருவிழாவானது நடைபெற்றது. இதில் எலுமிச்சை பழங்கள், சில்லறை காசுகளை அம்மன் மீது வீசி எறிந்தனர். விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி வேலூரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு 1200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் ஆத்தூர் செல்லும் சாலையில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை தேர் திருவிழா நடைபெற்றது. ஊர்வலத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் அலங்கரிக்கப்பட்டு தேரில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழாவையொட்டி உற்சவர் அம்மன் ஆக்ரோஷமான அலங்காரத்தில் பம்பை மேளம் முழங்க மயானத்தை நோக்கி ஊர்வலமாக வந்து பின்னர் மயானத்தில் பக்தர்களால் கொண்டுவரப்பட்ட தானியங்கள், காய்கறிகள் உள்ளிட்டவை படையலிடப்பட்டது. சென்னை திருவெற்றியூர் எண்ணூர் விரைவு சாலையில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மயான கொள்ளை நிகழ்வு நடைபெற்றது. அப்போது திருவெற்றியூர் எல்லையம்மன் கோவிலில் இருந்து பக்தர்கள் காளி வேடம் அணிந்து நடந்து வந்து
அந்த அரக்கன் வடிவிலான காய்கறிகளை வதம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவு செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நேபாளத்தில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளது. நேபாளத்தில் இன்று திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. காத்மாண்டுவில் இருந்து 65 கிலோமீட்டர் கிழக்கே உள்ள சிந்துபால் சவுக் மாவட்டத்தில் உள்ள கோடாரி நெடுஞ்சாலையில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. காத்மாண்டு பள்ளத்தாக்கு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். சாம்பியன்ஸ் டிராபி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணி ஆப்கானிஸ்தானுடன் இன்று மோதுகிறது. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள 8 அணிகள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டு தங்களுக்குள் மோதுகின்றன. இந்நிலையில் லாகூரில் உள்ள கடாபி ஸ்டேடியத்தில் இன்று நடக்கும் ஒரு ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன் ஆஸ்திரேலிய அணி ஆப்கானிஸ்தானுடன் மோதுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற இரு அணிகளும் முனைப்பு காட்டும். இந்த போட்டியானது பிற்பகல் 2:30 மணிக்கு துவங்குகிறது. ஒடிசாவில் நடைபெறும் லீக் ஆட்டத்தில் ஒடிசா முகமதின் அணிகள் இன்று மோத உள்ளன. 13 அணிகள் இடையிலான 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்த தொடரில் இன்று ஒடிசாவில் நடைபெறும் லீக் ஆட்டத்தில் ஒடிசா முகமதின் அணிகள் மோத உள்ளன. இந்த தொடரில் இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் ஒடிசா அணி புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்திலும் உள்ளது. அதேவேளையில் முகமதின் அணி கடைசி இடத்தில் உள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அந்த வகையில் தமிழகத்தின் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. நாளை கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் 2ஆம் தேதி தென் தமிழகம், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 63,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 7,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 400 ரூபாய் குறைந்து 63,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 69,472 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 105 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,05,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 906 புள்ளிகள் குறைந்து 73,705 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 270 புள்ளிகள் குறைந்து 22,274 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். விக்ஷித் பாரதத்தை உருவாக்க அறிவியலை பயன்படுத்த வேண்டும். பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. உயிரை கொடுத்தேனும் தமிழை காப்போம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மடல். தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் தேவை உள்ளது. ஆளுநர் RN ரவி எக்ஸ் தளத்தில் பதிவு. அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும். எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இன்று மாலை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராவேன். நாம் தமிழர் சீமான் பேட்டி. சாம்பியன்ஸ் டிராபி ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு.
உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.